இங்க வந்து ஃபேன்ஸோ வேடிக்கை பார்க்கறவங்க இருந்தாலும் உறுப்பினர் என்ன பார்த்து ஓடுறாங்க எல்லாரும். எதுக்கு ஓடுறீங்கப்பா? நான் கார்த்திக் கிட்ட கேட்டேன், பா நீ எவ்வளவு நாள் ஓட போற என்ன பார்த்து? உன் வீட்டுல நான் உட்கார்ந்து இருக்கேன், வா பேசு அப்படின்னா எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு போனவன் தான் இன்னும் வரல. விஷால் இங்க அனைவரும் சொல்லிவிட்டாரு. மறுபடியும் நான் விஷால் ரெட்டின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்க. நான் ஜாதி பத்தி பேசல. நீ சமீரா ரெட்டி எப்படிப்பா கூப்பிடுவ? மன்மோகன் சிங்கை எப்படி கூப்பிடுவீங்க? மன்மோகன் தான் சொல்லுவாங்க, பிரதமர், முன்னாள் பிரதமர். நான் அந்த வகையில் அவர் அப்பா பேர் தான் சொன்னேன். நான் விஷால் ராஜா நான் சொன்னேன். விஷால் ரெட்டி உங்க அப்பா பேரு ஜி.கே. ரெட்டிப்பா. நான் அதே மாதிரி கார்த்தி சிவகுமார் அப்படின்னு சொன்னேன். உங்க அப்பா பேர் மரியாதையா கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா? ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி செல்வமணி அவர்களே ரொம்ப நன்றி, சேரன் அவர்களே ரொம்ப நன்றி, ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் வந்தவர்களை வாழ வைக்கணும், அதுக்காக தார பார்த்து கொடுக்க முடியாதுங்க. எல்லாம் பேசியாச்சுங்க. என்ன ஒரு வீட்டுல சண்டை நடந்தா கூப்பிட மாட்டோமா? ஆனா இதுல என்ன ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, யாருக்குமே அந்த அணியில இருக்கிறவங்களுக்கு புரியல. எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. விஷால கேட்டா எனக்கு எம்ஜிஆர் கட்டணுமா வேணும் அப்படிங்கிறாரு. அவர் கட்டலப்பா, நடிகர் திலகம் கட்டாருன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண சொல்றீங்க? கார்த்திக் கிட்ட சொல்றேன், அக்கா நீங்க பேசாதீங்க அக்கா, 100 சதுரடி கூட அங்க கிடையாது. யோ 2500 போட்டிருக்கப்பா, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. எல்லாரும் மாறி பேசுறீங்க. வடிவேல் பத்தி நான் பேச விரும்பலைங்க, காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் அவரை கடைசியா சந்திச்சது வந்து ஒரு விமானத்துல. அப்ப என் கணவர் ஒரு படத்துக்காக நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப என் சின்ன பையன் ராகுல், அவனுக்கு வடிவேல் நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். நீங்க டேடி கூட நீங்க நடிக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் வாழ்வு கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னாரு? யார் சொன்னது? அவர் நடிச்ச அந்த அரசியல்வாதி, அரசியல்ல இருக்கிறவங்க கூட அவர் நடிக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துடுமா? யாரு இன்னைக்கு எங்க இருக்காங்க, நீ எங்க இருக்க? என் ஆபீஸ் முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டுருக்காங்க, காணவில்லை. நானும் அவசரமா என்னடா என் ஆபீஸ் முன்னாடி நடிகர்களோட போஸ்டர் போட்டுருந்தாங்க. ரொம்ப தமாஷா இருந்தது. ஆனா இது தமாஷ் பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னா நான் இந்த 2 மாசமா என் கணவரை நான் நேரடியாக நான் பார்க்கறதுனால சொல்றேன். அவர் படுற வேதனை இருக்க கொஞ்சம் லட்சம் கிடையாது. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேங்க. இன்னைக்கு சரத்குமார்ங்கிற ஒரு நபரை பத்தி அவ்வளவு பேர் பேசிருக்காங்க. அவர் மேல நம்பிக்கை வைத்தவர்கள் அனைவரும் இங்க வந்திருக்காங்க. மறுபடியும் நிறைய பேர் இருக்காங்க, படப்பிடிப்புல இருக்காங்க. ஆனா போன் மூலமாக எனக்கு சொல்றாங்க, ஐயோ நாங்க சரத் சாருக்காக. நான் சொன்ன உண்மைக்காக வாங்க. நீங்க எனக்கு ஆதரவு எல்லாம் சொல்லாதீங்க, உண்மைக்காக வாங்க. நாங்க சரத் சாருக்காக வருவோம். நான் அதுக்காக நான் சிம்பு கிட்ட சொன்னேன், ஐ சல்யூட் யூ சிம்பு. தமிழண்டா என் கணவரை பார்த்து நீ தமிழனான்னு நீ கேட்பியா? யாரு உன் பக்கத்துல நான் சொல்றோம், நீ ஊர் வச்சு சேச்சியை வச்சுட்டு நீ இந்த கேள்வி கேட்கறியா? காமெடி பண்றீங்களா? நான் போட்டி இல்ல, எனக்கு நடிகர் சங்கத்துக்கு நான் பிரச்சனைனா நான் வருவேங்க, உறுப்பினருங்க. நான் வந்திருக்கேன் எல்லா மீட்டிங். நீ வந்திருக்கியா? ஒரு மீட்டிங்காக நீ வந்திருக்கியா? நான் பார்த்ததே இல்லையா உங்களை? ஏங்க சத்யராஜ் சார் வந்து கமிட்டியில இருந்திருக்காரு, எவ்வளவு பேர் சூர்யா கமிட்டியில இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிக்காதது எனக்கு சந்திரசேகர், வாகை சந்திரசேகர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, இவ்வளவு வருஷமா நாங்க இருந்திருக்கேன், அந்த ஊழல் அப்படிங்கிறது. அவர் யாருங்க? அவரும் ஒரு கட்சி சார்பா இருந்தாரு. அப்புறம் அந்த கட்சியில இருந்து அவங்க வெளியே வர சொன்னாங்க, அவர் வெளியே வந்துட்டாரு. அவர் இன்னைக்கும் உண்மைக்கு குரல் கொடுக்கிறாரு, நடிகராக குரல் கொடுக்கிறாரு, நண்பனாக குரல் கொடுக்கிறாரு. நிப்பாரு அப்படி பாரு, விஜயகாந்த் வந்து நிப்பாரு.
இந்த மாதிரி சில பேருங்க உண்மையிலே ஒரு பெண்கள் வந்து அவமரியாதையா யாராவது பேசுறாங்கன்னா வந்தாங்க நின்று முதல்ல போ, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தைரியமான இவங்களோட எல்லாம் நான் நினைச்சிருக்கேன். நான் அடிச்சு சொல்றேன். ஆனா சிம்புவை பார்த்து பயங்கரமா பேசுறவங்க எனக்கு ஷாக்கு. என்ன சிம்பு அப்படின்னு வருதுங்க, ஃப்ளோல வருதுங்க. அதே மாதிரி என்ன வந்து இவ்வளவு நாள் சேரன் அவர்கள் ஐயோ என்ன உட்கார விடலைங்க. போன் பண்ணி இல்லக்கா என்னக்கா இப்படி எல்லாம் சரியில்லைக்கா. அதே மாதிரி I want to thank ரோஜா செல்லமணி அவர்களே. ரோஜா விட்ட அறிக்கை, ஒரு பெண், ஒரு அரசியலில் இருக்கும் பெண் உண்மையிலே நியாயத்துக்காக குரல் கொடுத்தது. நான் வந்து உங்களை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு, என் கணவருக்கு ஓட்டு போட்டு நான் கேட்கல. நியாயத்துக்காக குரல் கொடுங்க. நியாயம் எங்க இருக்கிறதோ அந்த பக்கம் வந்து நீங்க பேசுங்க. அந்த காலத்துல ஒரு 2 நடிகர்கள் அடித்து ஒரு பிரச்சனை இருந்துதான் 57ல. அப்ப கலைவாணர் அவர்கள் வந்து சொன்னாரா, எதுக்குப்பா சண்டை போடுறீங்க, சினிமாக்காரங்கனாலே நம்மளை பார்த்து திட்டுறாங்க, நீங்க இப்படி எல்லாம் பேச அசிங்கமா பண்ண அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டாரு. அப்போ ஒரு நடிகர் அப்படி இருந்திருக்காரு. எங்கயா அவங்க எங்க இருக்கீங்க இன்னைக்கு? அசிங்கமா இருக்கு. எது பேசினாலும் பிரஸ் மூலியமா பேசுறீங்களா? அது வந்து திருச்சி போடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. இல்ல இவருக்கு இப்படி நடந்து வராரா, அது போட்டு எனக்கு அனுப்புறாங்க. நோஸ் கட்டு, யாருக்கு நோஸ் கட்டு? அங்க வந்து ஒரு இறந்து போயிருக்காங்க மிகப்பெரிய நடிகை. இன்னொரு நடிகை அவங்க மாதிரி வருமா? ஆட்சி அவர்கள் போல ஒரு நடிகை வருவாங்களா? சொல்லி வைங்க, வருவாங்களா? 11 மணிக்கு எங்களுக்கு போன் வந்து 11:30 மணிக்கு நாங்க 2 பேரும் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வீட்டுக்கு வரோம். வந்து 4:30 மணி வரைக்கும் அவருக்கு எல்லா ஏற்பாடுகளை பண்ணிட்டு அவர் விஜயகுமார் அண்ணனும் இருந்தாங்க. நாங்க அந்த வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப சங்கடமா இருந்தது. அடுத்த நாள் காலையில நாங்க வரோம். மறுபடியும் வந்தா அந்த அணியில இருக்கிறவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து வாக்கு சேகரிக்கிறாங்க. எனக்கு அசிங்கமாக இருந்தது. அங்க உட்கார்ந்து அப்படியே எனக்கு வேற தாங்கல. என்னடா எல்லாரும் உட்கார்ந்துட்டு எங்க உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு போன் பண்ண, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. என்ன இது? மனோரமா ஆட்சி எவ்வளவு ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் கூட எவ்வளவு ஒரு உன்னதமான உணர்வு வந்து அவங்க பகிர்ந்திருக்காங்க. நடிகையை மீறி ஒரு சாதாரண பெண்ணாக, ஒரு தாயாக, எங்களோட என்ன ஒரு அக்காவாக, தங்கையாக எல்லாரும் கூட எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. நான் அன்னைக்கு தான் சினிமாவை வெறுத்தேங்க. இது உண்மை. நான் என் வீட்டுல வந்து சொன்னேன் அவர்கிட்ட, இதுக்கு மேல சினிமா வேண்டாம். அவர் சிரிச்சார், நீ எல்லாம் எங்க போற அப்படின்னு. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், எம்.ஆர். ராதாவுக்கு பிறந்தவங்கிற தைரியத்துல சொல்றேன், ஒரு திமிர்ல சொல்றேன். எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்கோங்க, இங்க இருக்க சினிமாவில யாருக்கு நீங்க சொல்லுவீங்க? ராஜ் கபூர் குடும்பம் நார்த்ல இருக்கு, சவுத்ல எம்.ஆர். ராதா குடும்பத்துல தான் இவ்வளவு பேர் இருக்கிறோம். பேர் சொல்லக்கூடிய அளவுல என்னமோ குடும்பம் நிக்கிறாங்க, குடும்பம்ங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நடிகர் சங்க மெம்பர் ராதா ரவி அண்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் ராம்கி, அதுக்கப்புறம் நிரோஷா, கடைசி உறுப்பினராக சேர்ந்து வந்தார் சரத்குமார் அவர்கள். கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ராம்கி நிரோஷா கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் குடும்பமா என்ன பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க எது தைரியமா இருந்தா, என்ன விஷயமா இருந்தாலும் நாங்க நடுவுல வந்து நின்று சண்டை போடுவோம். நீ வருவியா? நீ வருவியான்னு நான் கேட்கிறேன். கார்த்தி, நீ விஷால் பின்னாடி நின்னுகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பேசுற, விஷால முன்னாடி விடுற. பாவம், அவன் திட்டு வாங்குற எல்லாரையும். வா, முன்னாடி வா. நாசர் பாவம் ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் பாதி தான் பேசுவார். ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாருன்னா பாதி தான் பேசுவார், மீதி நான் புரிஞ்சுக்கணும். நானே சொல்லுவேன், நான் ஒரு அன்பா கூப்பிடுவேன், தயவு செய்து தப்பான ஏன் எங்களை சும்மா இருப்பா அப்படின்னா. இல்ல, அவருக்கு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் தாட்ஸ் ரொம்ப அதிகம். எது இருக்குதோ அதை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு தன்மை உள்ளவர். அவர் தலைமையில இந்த அணின்னு சொல்லல, எல்லாரும் விஷால முன்னாடி தலைவிட்டு. அந்த பையன் பாவம், ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் நான் அடிச்சு சொல்றேன், ஒண்ணுமே
பொய்ய சொல்லிட்டோம், இவங்க எல்லாம் நம்பிட்டாங்க. யாரும் கூட இங்க கிரிக்கெட் ஆட வரல, யாரும் நடிகர் சங்க பிரச்சனையை பேச வந்திருக்கோம். ஒரு கிரிக்கெட் அணி, அதுவும் இவர் பண்ண தப்பு, அதை ஆரம்பிச்சு விட்டாரு. அப்ப ரவி என்ன சொன்னார், அப்பா அறிவில்லாம பேசாதீங்க, இதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாரு. எல்லாரும் குடும்பமா இருக்கணும், எல்லாரும் வந்தோம், கிரிக்கெட் ஆடணும், பிக்னிக் போனோம். பிக்னிக்கா போறாங்க? பிக்னிக் போற மாதிரி இருக்கு. நான் உங்களோட படுற பாருங்க ஒரு 2 மாசம் அவஸ்தை. ஜெனரல் எலெக்ஷன் பார்த்திருக்கோம், சில இடத்துல நின்று இருக்கோம், தோத்து போயிடுவோம் தெரியும், ஆனா நின்று இருக்கோம். ஏன்னா அவர் வந்து ஒரு என்னுடைய கட்சி அங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி நின்று. இந்த மாதிரி நிறைய விஷ பரீட்சை எல்லாம் பார்த்திருக்கோம். இதுக்கெல்லாம் கூட நான் சரத்குமார் அவர்கள் அசந்து நான் பார்க்கவில்லை. இன்னைக்கு நான் ஏன்னா பழகிட்டோம். நான் தெரியும், சிவகுமார் அண்ணன் தெரியும், சத்யராஜ் தெரியும், தெரிஞ்சவங்க இப்படி பண்ண போகும்போது உண்மையிலே வழி. உண்மையிலே அவர் அந்த 2 மாசம் அவர் மன உளைச்சல் எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே காட்டிக்க மாட்டாரு, வெளியே சொல்ல மாட்டாரு. நானும் இல்லைங்க, ஓகே வில் ஃபேஸ் இட் ஃபர்ஸ்ட். சரி நல்லா பேசுவோம், சரி இது போயா என்ன உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன், என்னப்பா என்ன போயிடுவோம். அவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள பார்ப்பேன், ஹலோ ஹலோன்ட்டு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஐ ஹவ் நாட் சீன் a wonderful person like you. பார்க்கதான் அப்படி இருப்பாரு, ஆனா உள்ள he wants to genuinely எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு அவர் நினைக்கிறார். இதை வந்து நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. நாடக நடிகர்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க, சினிமால நடிக்கிறவங்க எவ்வளவு பேர். ஒரு மேடையை தொட்டு கூப்பிட்டு உள்ள போறோம். நாடக நடிகர்கள் அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளவு சாமி கும்பிட்டுட்டு தான் உள்ள போறாங்க, தெய்வமா மதிக்கிறாங்க. மேக்கப் போட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அவ்வளவு மரியாதை, இந்த தொழிலுக்கு அவ்வளவு மரியாதை நீங்க கொடுக்குறீங்க. நடிக்கிறவங்க நீங்க ஒரு மூத்த நடிகர் இல்லையா, ஒரு பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நடிகர் இல்லையா, சரத்குமார் ஒரு சீனியர் ஆக்டர் இல்லையா. நீங்க அந்த கிரிக்கெட் டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் நடித்த படங்களை விட வெற்றி படங்கள் அவர் கொடுத்திருக்காரு. ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? நான் சொல்றேன், வாங்க வந்து பேசுங்கன்னா. இல்லக்கா நாங்க பேச மாட்டோம்க்கா. ஏன் பேச? ஏன்னா பொய்ய சொல்லி விட்டாங்க, பில்டிங் இல்லைன்ட்டாங்க, அது இல்லைன்ட்டாங்க, என்னென்னமோ சொல்லி விட்டாங்க. ஒரு நாள் ஆனா ஒரு புதுசா பேசுறாங்க. இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல நிக்கிறாங்க, இன்னைக்கா நேத்து ஏதோ நிக்கிறாங்க, பாதுகாப்பு கேட்கறாங்க. யார்கிட்ட? அது என்கிட்ட இருந்தா? யாராவது என்ன பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல ரவியனை பயப்படுறீங்களா? நாங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். என்கிட்ட நல்லா இருந்தா நான் நல்லா பேசுவேன், என்கிட்ட ஒரு மாதிரியா பேசினா உன்னை விட நான் ஜாஸ்தி பேசுவேன். யாருகிட்ட பயப்படுறீங்க? ஒரு சங்கத்தை 3200 போட்டோ என்னமோ சில்லற, அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டமா, இந்த அசிங்கமா? நான் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இனிமேல் அதை நீங்க ஜெயிக்க போறது இல்லை, அது உறுதி. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே இந்த சினிமா உலகத்தை இந்த மாதிரி பிளவுபடுத்த பார்க்காதீங்க. இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து அவ்வளவு அழகா சொன்னாங்க, செல்வமணி அவர்கள் அவ்வளவு அழகா சொன்னாங்க. அவங்க டைரக்டர்ஸ் எங்கேயோ ஒர்க் பண்ணாங்க, நாங்க நடிகர். அன்னைக்கு நான் மனோரமா ஆட்சி அன்னைக்கு அவங்க இறந்தப்போ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்தோம் அப்படியே இப்படி போறாங்க அப்படி போறாங்க, பேசுறதுக்கு ஆசை. ஆனா இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோட மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம். இந்த மாதிரி நிலைமை இனிமே வரக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், நினைச்சு கூட பார்க்க முடியுமா அவங்கள மாதிரி? அவங்க நிலையில ஒரு சின்ன இடம் கூட உங்களால பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நடிகையின் ஒரு இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க, மரியாதை செலுத்த வந்த இடத்துல நீங்க மரியாதை கொடுத்த நடி அடுத்தவங்களை பார்த்து கத்துக்க. நான் எல்லாமே தெரிஞ்சு நான் சினிமா உலகத்துக்கு வரலைங்க. எனக்கு ஒரு டைலாக் சொல்ல கூட எனக்கு தெரியாது. அங்கிருந்து கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நான் சினிமால அப்படி வளர்ந்துருக்காங்க. எல்லாருமே நான் தப்பு பண்ண இல்லைங்க ராதிகா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை தட்டி கொடுத்து அழைத்து சென்ற இந்த சினிமா உலகம் தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி சண்டை போட்ட சினிமா உலகம் நான் இந்த 36 வருஷத்துல நான் பார்க்கவில்லை. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த அணியை நம்பி இங்க வந்திருக்கீங்க. இந்த அணி உங்களுக்காக பாடுபடும், உங்க நலத்துக்காக பாடுபடும். இங்கே அமர்ந்திருக்கும் எல்லா உறுப்பினர்களும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல இருந்து ஒரு நல்லது செய்யணும்னா இன்னைக்கு கலைமணி அவர்கள் இருக்காரு, அது அவர் மதுரையில இருந்து வந்த பேர் டப்புன்னு வர முடியல. இருந்தாலும் நீங்க எல்லாம் உங்க சங்கத்துல இருக்கிறவங்க உங்க பிரச்சனை தெரியும், அது வந்து இங்க சொல்றதுக்கு கரெக்ட்
போட்டிருக்கீங்க. ஒரு நீங்க எல்லாம் சாப்பிட்டு இப்ப வந்து பாக்க இருக்காங்க, மோகன் நளினி இருக்காங்க, அவங்க எல்லாம் அன்றாட ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க எல்லா ஆர்டிஸ்டையும். அவங்க எல்லாம் அவங்க பிரச்சனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க அதை கொண்டு வந்து ஒரு கமிட்டியில வந்து உட்கார சொல்ல போகும்போது அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த நியாயத்துக்கு நீங்க அந்த 29 பேருக்கு கரெக்டா வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி உறுதி இருந்தாலும் அதை இன்னும் 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 உறுதிப்படுத்த நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை சரத்குமார்